ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். விவிலியமும் விஞ்ஞானமும் என்ற தலைப்பின் கீழ் பரிசுத்த வேதாகமத்தின் ரகசியங்களை நாம் படித்து வருகிறோம். இன்றைக்கும் உங்கள் மத்தியிலே கடந்த காணொலியின் தொடர்ச்சியை ஒரு சில நிமிடங்கள் பேச ஆசைப்படுகிறேன். அதற்கு முன்பதாக ஒரு சிறு பாடல். உலகோர் உன்னை பகைத்தாலும் உண்மையாய் அன்பு கூறுவாயா, உற்றார் உன்னை வெறுத்தாலும் உந்தன் சிலுவையை சுமப்பாயா, ஊழியம் செய்ய வருவாயா, உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். உலக மேன்மை அற்பமென்றும் உலக ஆஸ்தி கோப்பை என்றும் உள்ளத்தின் நின்று கூறுவாயா, ஊழியம் செய்ய வருவாயா, ஊழியம் செய்ய வருவாயா, உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட சுவாமி உம்முடைய பரிசுத்த வேதாகமத்தின் மகத்துவங்களை ஆராயும்படிக்கு எங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியத்தை கொடுத்திருக்கிறீர் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. கேட்கிற மக்களை ஆசீர்வதியும். நாங்கள் கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, எங்கள் வாழ்க்கையில அதன்படி நடக்கக்கூடிய பாக்கியத்தை தாரும். உம்முடைய ஆவியானவர் இடைப்பட்டு உம்முடைய பரலோகத்தின் ரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே, ஆமென். எதற்காக ஆண்டவர் ஆதாமை படைத்தார் என்ற காரியத்தை குறித்து நாம் படித்து வருகிறோம். முக்கியமாக முதலாவது படைப்பிலே படைக்கப்பட்ட லூசிபர், அவனுடைய தூதர்கள் என்ன செய்யப்பட வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவருடைய அந்த மகத்துவங்களை அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? பார்க்க வேண்டும். அவர் யார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் 6 நாள் எடுத்து படைக்கிறார். 5வது நாளிலே அவர் என்ன செய்தார்? பறவைகளை படைத்து அவர்களுக்கு நிரூபித்து காட்டினார். 6வது நாளிலே சற்று மேலாக மனிதனை படைத்தார் என்பதை நாம் படித்து வருகிறோம். அப்படி என்றால் மனிதனுடைய படைப்பு ஒரு உன்னத நோக்கத்திற்காகவே படைக்கப்பட்டது. இன்றைக்கு அநேகர் சொல்லக்கூடிய காரியம், நான் எதற்காகத்தான் இந்த பூலோகத்துல பிறந்தனோ எனக்கே தெரியலப்பா, நான் பிறக்காம இருந்தாலே நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு என்ன செய்வார்கள்? நொந்து கொள்வார்கள். அந்த நாட்களிலே நான் கேட்ட ஒரு பழமொழி, அரிது அரிது மானிடனாய் பிறப்பது அரிது என்பதை ஔவையார் என்ற மூதாட்டி என்ன செய்திருக்கிறார்கள்? எழுதி வைத்திருக்கிறார்கள். அரிது அரிது மானிடனாய் பிறப்பது அரிது. கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, இந்த பூலோகத்திலே அநேக ஜீவ ஜந்துக்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் படைத்தார். ஆனால் அவைகள் எல்லாத்திற்கும் அவருடைய சாயலை கொடுக்கவில்லை. யோசித்து பாருங்களேன்.
ஆண்டவர் மனிதனை மாத்திரம் தன்னுடைய சாயல், இந்த பூலோகத்துல 8 கோடி, அதாவது 800 கோடி மக்கள் இருக்கிறதாக கணிப்பு இருக்கிறது. ஆனால் ஒருவருக்கு கூட இந்த கையில் இருக்கக்கூடிய ரேகை மற்றவர்களை போல இருக்காது. ஒருவருக்கு கூட இந்த பல்லுகள் இருக்கக்கூடிய அதே அமைப்பு மற்றவருக்கு கிடையாது. ஒவ்வொரு சரீரத்திற்கும் என்ன இருக்கிறது? வித்தியாசம் இருக்கிறது. விஞ்ஞான காரியங்களாக பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒவ்வொரு நட்சத்திரங்களையும் என்ன செய்திருக்கிறார்? வித்தியாசமாக படைத்திருக்கிறார். அதாவது அமெரிக்கா தேசத்துல குளிர்காலத்திலே பனி பெய்கிறது. அந்த பனி எடுத்து நீங்கள் அந்த ஒரே ஒரு பனித்துளி நீங்கள் எடுத்து நீங்கள் அதை சோதித்து பார்ப்பீர்கள் என்றால் ஒவ்வொரு பனி துகள்களும் எப்படி இருக்கிறது? வித்தியாசமாக இருக்கிறது. கடற்கரையில போய் நீங்கள் மணலை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் கடற்கரையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மணலும் கூட மண்ணும் கூட எப்படி இருக்கிறது? வித்தியாசமாக இருக்கிறது. எல்லாமே வித்தியாசமாக படைத்திருக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர்! நாம் படைக்கும் முன்பதாகவே நாம் எப்படி இருப்போம் என்பதை நாம் தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்னமே என்ன செய்திருக்கிறாராம்? ஆண்டவர் அறிந்திருக்கிறாராம். எப்படி? இவைகளெல்லாம் யோசிக்கும் பொழுதுதான் நான் மிகுந்த ஆச்சரியப்படுகிறேன். இந்த பூலோகத்தை ஆண்டவர் எப்படி படைத்து வைத்திருக்கிறார். அநேக முறை நான் ஏரோப்ளேன்ல பறக்கும் பொழுது நான் பார்க்கக்கூடிய ஒரு காட்சி, இந்த பூலோகத்தினுடைய காட்சி எவ்வளவு அழகாக இருக்கிறது. அந்த மேக மண்டலங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது. அந்த சூரிய சந்திரங்கள் எவ்வளவு அழகாக ஆண்டவர் படைத்திருக்கிறார். அவைகள் எல்லாம் பார்ப்பதற்கு அழகான கண்களை என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். பேசக்கூடிய வார்த்தைகள், பேசுவதற்கு அந்த குரலை கொடுத்திருக்கிறார். நடப்பதற்கும் ஓடுவதற்கும் அந்த உற்சாகத்தை கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அநேக மிருகங்களை நாம் என்ன செய்கிறோம்? வளர்க்கிறோம். ஆடு மாடுகளை வளர்க்கிறார்கள், நாய்களை வளர்க்கிறார்கள், சிலர் சிங்கம் புலியை கூட வளர்க்கிறார்கள். நான் ஒரு காட்சி பார்த்து கொண்டிருந்தேன். ஒருவர் அவருடைய நாய்க்கு அலோ சொல்ல கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவாரி சொல்ல கற்றுக் கொடுத்திருக்கிறார். 2 அல்லது 2 வார்த்தைகள் அல்லது 3 வார்த்தைகள். அந்த வார்த்தையை அந்த நாய் சொன்ன மாத்திரத்திலே கூடியிருந்த லட்சக்கணக்கான மக்கள் என்ன செய்கிறார்கள்? கரகோஷம் கொட்டி அவனை பாராட்டுகிறார்கள், அந்த நாயை பாராட்டுகிறார்கள். ஆனால் இந்த பூலோகத்தில இவ்வளவு இனிமையான ஓசையையும் வார்த்தைகளையும் பேசத்தக்கதாகவும் பார்க்கத்தக்கதாகவும் செய்யத்தக்கதாகவும் நம்மை உண்டு பண்ணி இருக்கிற தேவனை நாம் எப்படி அவரை ஸ்தோத்திரிக்கிறோம்? யோசித்து பாருங்கள். நீங்கள் தான், நான் தான். நீங்கள் நானாக முடியாது, நான் நீங்களாக முடியாது. அதைத்தான் பரிசுத்த வேதாகமம் என்ன செய்கிறது? நமக்கு எடுத்து காட்டுகிறது. இதை பார்த்துத்தான் பக்தனாகிய தாவீது என்ன எழுதுகிறார்? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மனமே என் ஆத்துமாவே நீ என்ன செய்? கர்த்தரை ஸ்தோத்திரி. காரணம் என்ன? நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாக உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். சிலர் என்ன செய்வார்கள்? அவர்களுடைய சரீரங்களை பார்த்து என்ன செய்வார்கள்? இப்படி இருக்கிறேனே என்று சொல்லிக் கொள்வார்கள். நீங்களாக கேட்டு வரவில்லை. நீங்களாக கேட்டு வந்திருந்தால் மிகவும் விகற்பமாக போயிருப்பீர்கள். ஆண்டவராக என்ன செய்திருக்கிறார்? உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் வெள்ளையாக இருக்கலாம், கருப்பராக இருக்கலாம், அல்லது மாநிறமாக இருக்கலாம், அல்லது தேநீரமாக இருக்கலாம், எந்த நிறமானா இருக்கலாம். அது உங்களுடையதல்ல. அதைத்தான் பரிசுத்த வேதாகமம் சுட்டி காட்டுகிறது. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள். முக்கியமாக இந்த பூலோகத்துல அநேகர் என்ன செய்கிறார்கள்? எத்தனையோ கடவுள்களை வணங்குகிறார்கள். ஆனால் பரிசுத்த வேதாகமும் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பிரதானமான காரியம் என்ன? தேவன் நம்மை அவருடைய சாயலிலே உண்டாக்கி இருக்கிறார். அப்படி உண்டாக்கின அவர் போட்ட வித்து, அவர் போட்ட அந்த விதை இன்றைக்கு கோடிக்கணக்கான மக்கள் பெருகி கொண்டிருக்கிறார்கள். ரோமர் புத்தகத்திலே நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்பொழுது என்னார்கள்?
இஸ்ரவேல் மக்கள் எப்படி இருக்கலாம்? கடற்கரை மணலை போல இருக்கலாம். ஆனால் அவரை தெரிந்து கொண்டவர்கள் தான் கர்த்தருக்கு பிரியமானவர்கள். ஆகவே நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது என்றால் என்னவென்றால், லூசிபர் என்ன செய்தான்? இந்த 6 நாள் படைப்பை பார்க்கிறான். இவ்வளவு பிரமிக்கத்தக்கதான அதிசயமாக ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? ஆதாமையும் ஏவாளையும் படைத்து அவர்களை மகிமையாக நிறுத்தி வைத்திருக்கிறார். அப்படி அவன் பார்த்தவுடன் என்ன செய்திருக்க வேண்டும்? ஆண்டவரிடத்தில் வந்து, ஆண்டவரே நீர்தான் ஆண்டவர் என்று என்ன செய்திருக்க வேண்டும்? அவன் ஆண்டவரை வணங்கி இருக்க வேண்டும். மாறாக அவன் என்ன செய்தான்? ஆண்டவரை வணங்கினானா? முதலாவது நான் கற்றுக்கொண்ட பாடம், முதலாவது அன்பு யாருக்கு போனது? முதல் பிள்ளைகளுக்கு, அதாவது லூசிபருக்கும் தேவ தூதர்களுக்கும். இரண்டாவது அன்பு நமக்கு வருகிறது. அவன் கர்த்தருடைய அன்பை என்ன செய்தான்? நாம் கர்த்தருடைய அன்பை என்ன செய்தோம்? இதை குறித்து அடுத்த காணொலியில என்ன செய்வோம்? நாம் படிப்போம். அதுவரைக்கும் கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் என்பதை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? இந்த அருமையான செய்திகளை நீங்கள் கேட்க வேண்டும் என்றால் எங்களுடைய விவிலியம் விஞ்ஞானமும் என்ற காணொலியை நீங்கள் பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரிலே அன்பு கூறுங்கள். அவர் உங்களை நேசிக்கிறார். ஆமென்.